வணக்கம் நண்பர்களே. இன்னைக்குள்ள கண்டென்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, பணம், மணி ஓகேவா? லைக் மணினா நான் எலாபரேட்டா சொல்லல. லைக் ஜாலியா சொல்லிட்டு போயிடுறேன் ஓகேவா? இன்னைக்கு வந்து மந்த் எண்ட் ஆயிருச்சு. ஸோ நெறைய பேத்துக்கு சேலரி வந்திருக்கும். ஸோ நான் இன்னைக்கு என் என் ஆஃபீஸ்ல சேலரி போட்டாங்க, என் கம்பெனில. ஸோ அவங்களோட தாட்ஸ் அண்ட் அவங்களோட கான்வர்சேஷன நான் இன்னைக்கு கேட்டேன். ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் வியர்டாவும் இருந்துச்சு, புதுசாவும் இருந்துச்சு. ஸோ அத ஷேர் பண்ணலான்னு தான் நான் நெனச்சேன். லைக் எப்படின்னா, வாங்குனோனே ஸ்ட்ரிக்ட்டா டயட் ஃபாலோ பண்ணணும், நெறைய விஷயங்கள் வாங்கணும், நெறைய விஷயங்கள் பண்ணணும், நெறைய நெறைய பர்ச்சேஸ் பண்ணணும், நெறைய ஷாப்பிங் போணும், அப்புறம் சேவிங்ஸும் வைக்கணும், அப்படி நெறைய மூவி போணும், நெறைய 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 விஷயங்கள் சொன்னாங்க. லைக் சேவிங்ஸ் கம்மியா இருந்துச்சு, எக்ஸ்பென்ஸ் அதிகமா சொன்னாங்க. அது வந்து எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. லைக் எனக்கும் சேலரி வந்துச்சு. என் மென்டாலிட்டியும் அப்படிதான் வந்துச்சு. சரி இங்க போலாம், அங்க போலாம், அடுத்து கொஞ்சம் செலவு பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதையும் சொல்லலாம் அப்படின்னு நெனச்சு தான் நானு வீடியோ எடுத்திருக்கேன். லைக் சேவிங்ஸும் பண்ணணும்னு நெனச்சிருக்கேன். நீங்களும் சேவிங்ஸ் பண்ணுங்க. மந்த் எண்ட் ஆயிருச்சு. 2026ஓட ஃபர்ஸ்ட் சேலரி எனக்கும் வந்திருக்கு. ஐடி எம்ப்ளாயீஸ் நெறைய பேத்துக்கு வந்திருக்கும்னு நெனைக்கிறேன் மந்த் எண்ட்ல. ஸோ இதுல என்ன சொல்ல வரேன்னா, லைக் நெறைய பேரு எக்ஸ்பென்ஸ தான் அதிகமா பார்க்குறாங்க. அவங்களோட கன்வர்சேஷன் எப்படி இருந்துச்சுன்னா, "டேய் மாமா இன்னைக்கு Zomatoல போய் சாப்பிட்டுறலாம்டா, காம்போ ஆஃபர் போடலாம்டா, பெர்ஃப்யூம் வாங்கலாம்டா, இந்த ட்ரெஸ் வாங்கணும்னு நெனச்சேன்டா." அடுத்து எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரா நெறைய சொன்னாங்க. லைக் ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு அதுல. எப்படி சொல்றதுன்னா, சேலரி பணம் எங்கடா போச்சு அப்படின்னு அதுதான். லைக் லிட்டரலா அதான். இன்னைக்கு வந்து 30 தான் ஆகுது. 29 தான் ஆகுது. 30, 31 இருக்கு. பிளஸ் நெக்ஸ்ட் மந்த்துக்கும் இருக்கு. ஸோ அவங்க வந்து இந்த 2 நாளையும் கவர் பண்ணணும். சப்போஸ் யோசிச்சு பாருங்களேன், அவங்களுக்கு பிப்ரவரி 1 தான் வருதுன்னா, இந்த 2 டே எப்படி கவர் பண்ணியிருப்பாங்க? ஓரளவு சிக்கனமா தானே இருந்திருப்பாங்க. லைக் அவங்க வந்து அந்த ஸ்டேஜ விடங்குள்ளயும் இந்த 2 நாள்லயே முடிச்சுருவாங்க போல. அவங்க கான்வர்சேஷன்லாம் கேட்கிறப்போ. இது பர்ச்சேஸ். மோஸ்ட்டா நான் கேட்டது ஷாப்பிங் பண்ணணும், ஷாப்பிங் பண்ணணும், ஷாப்பிங் பண்ணணும். என் என் ஆஃபீஸ்ல நெறைய பேர் சொன்னது. ஷாப்பிங் பண்ணணும். அடுத்து ஆ இஎம்ஐ இஎம்ஐ பே பண்ணணும், லோன் பே பண்ணணும். இதுவும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது எல்லாமே எனக்கு டிஃபரன்ஸ். இஎம்ஐ வந்து அவங்க வந்து ஃபேமிலி மேன்ஸ். அவங்க வந்து இஎம்ஐ பத்தி பேசினாங்க. நம்ம மாணிக்க பசங்க வந்து லிட்டரலா யாருமே சேவிங்ஸ் பத்தி பேசல. ஒரு 100ல ஒரு 3% பேசியிருப்பாங்க. மிச்ச 97% ஷாப்பிங் போணும், சுத்தணும் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. லைக் நானும் அப்படிதான் இருந்தேன். இப்போ கொஞ்சம் மாறி இருக்கேன். ஸோ இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதனால தான் சொல்றேன். எப்படின்னா, நெறைய பேரு அவங்களோட எக்ஸ்பென்ஸ வாங்குற சேலரிய அப்பவுமே எக்ஸ்பென்ஸ வச்சே முடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் மந்த் வர்றதுக்கு எப்படா வரும் அப்படின்னு வெயிட் பண்றாங்க. ஸோ அமௌண்ட்ட ஸ்ப்ளிட் பண்ணி அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா நல்லாருக்கும். அதான் சொல்லணும்னு நெனச்சேன். லைக் நானும் இப்ப அதான் பிளான் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சுச்சு. லைக் நான் அவன பார்க்குறப்போ அவ்வளோ ஹாப்பினஸ் இருந்துச்சு. ஆப்வியஸா இருக்கும். நெறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் சேலரி வந்துருந்துச்சு என் கூட சேர்ந்து. அ அவங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. நெறைய விஷயங்கள் நான் நோட் பண்ணேன். லைக் ஓகே. ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமா அவங்களோட அமௌண்ட் வந்து வேலை செய்யுது. நான் வீட்டுக்கு அனுப்பணும்னு ஒரு ஆளு, நான் இது வாங்கி குடுக்கணும், ஒரு பொருள் வாங்கி குடுக்கணும்னு நெறைய பேருக்கு. ஸோ மணி வந்து லிட்டரலா எல்லாருக்குமே ஒரு ஹாப்பினஸ் குடுக்கு. ஸோ பணம் வந்து கண்டிப்பா ஹாப்பினஸ் தரும். அததான் நானு சொல்லணும்னு நெனச்சேன். அப்புறம் பார்த்து செலவு பண்ணுங்க. ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டு உழைச்ச பணம். அது எனக்கு இப்ப தான் ரியலைஸ் ஆகுது. எங்க அப்பா எனக்கு குடுத்தப்போ அவ்வளவா தெர்ல. ஸோ பார்த்து செலவு பண்ணுங்க நண்பர்களே. இதான் சொல்லணும்னு நெனச்சேன் வீடியோல. ஸோ நாளைக்கு வந்து ஒரு நல்ல கன்டென்ட் வந்துரும். ஃபைனான்ஸ் பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அடுத்து பிப்ரவரி 1லருந்து நான் இப்போ வந்து டெய்லி வீடியோஸ் போடுறேன். அது வந்து நெறைய பேத்துக்கு போர் அடிக்கிற மாணிக்கு இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் டிஃபர் பண்ணி நான் ஒரு கிறுக்குத்தனமான ஒரு ஒண்ணு திங்க் பண்ணியிருக்கேன். அது நான் கேட்டேன் ஒரு சில பேர்ட்ட. ஒரு சில பேர்னா ஒரு 4 பேர்ட்ட கேட்டேன். அது வந்து "என்னடா பண்ணுவ? இது எப்படிடா? அப்படிடான்னு" கேட்டாங்க. ஸோ அது என்ன விஷயம்ங்கிறது நாளைக்கு நான் ஒரு 5:00 வந்து ஸ்டோரி இல்லன்னா ஷார்ட்ஸ் போடுறேன். அத பாருங்க. அது உங்களுக்கு கேட்கறதுக்கும் வித்தியாசமா தான் இருக்கும். லைக் எனக்கு வந்து அது வந்து ஓகே இத ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆசை. நெறைய பேர் டீ கடையில உட்கார்ந்து பேசியிருப்பாங்க. அது என்ன விஷயம்ங்கிறது நான் வந்து நாளைக்கு சொல்றேன். நாளைக்கு வரைக்கும் ஸ்டே டியூன்ட் கைஸ். பாய், 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 பாய்.